saja kami pada bulan mulai. Amalan tadi. சொல்லுங்களேன். எங்க எங்க இருக்கு இது வீடு? நல்லூர் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் ஐயா. மெருகன் பழங்குடி மக்கள் வாழ்றாங்க சார். அதுல வந்து இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துருக்குன்னா ஆயிரக்கணக்கான குடியிருப்பு காணி, விவசாய காணி, கடல் துறைமுகம் எல்லாம் வந்து மற்ற சமூகங்களால் 2009-10 ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்க. அதே 2006 முதல்ல யுத்தத்துக்கு பிறகு இப்ப எத்தனை வருஷம்? 5-6 வருஷமா? 15 வருஷம் என்ன கொஞ்சம் அவங்க வந்து இருக்கேன் கொஞ்சம் பார்க்க வேண்டும். எங்களோட வீடு, காணி, டொய்லெட், குளம் எல்லாம் இருக்குது. அப்ப நாங்க அந்த பக்கத்துக்கு வாரேன், கொஞ்சம் வந்துட்டு பார்க்கணும் தானே. சின்ன ஒரு 10-15 வருஷம் இருந்தா பெருகல் தானே, என்ன கிட்டதானே. நாங்க வாரேன், வந்துட்டு முதல் பாக்குறேன் என்ன சார். உண்மையிலே இந்த இலங்கையில நல்ல ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று நடந்திருக்குது. இவ்வளோ காலம் இருந்ததை போல இந்த முறை நல்ல ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எங்களை கிழக்கு மாகாண ஆளுநர் என்ற வகையில் பழங்குடி மக்கள், பழங்குடி அமைப்பு சார்பாக பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு எங்களை பிரச்சனையும் விரைவில் இந்த அரசாங்கம் தீர்த்து தரணும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வோம். உண்மையாக நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். என்னென்றால் இந்த இப்போ தானே ஒரு கிழமையாக தானே போனேன். கொஞ்சம் காலம் கொடுங்க, நாங்கள் பார்த்துட்டு என்ன செய்யணும் என்ன செய்யும். முதல் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வேறையா வந்த அரசாங்கம். முதலில் இருந்த அம்மையார் வந்து அது சும்மா கதைச்சிட்டு போறாங்க. வந்து காணியெல்லாம் அளந்துருக்காங்க. 627 ஏக்கர் காணி அளந்தாச்சு. காணி கொடுக்க டிஎஸ்சிக்கு ஆளுநர், கவர்னர், ஜிஏ, காணி ஆணையாளர் வந்து எல்லாம் பார்த்து எல்லாம் காணி கொடுக்க சொல்லி 3 டிஎஸ்சி எங்களுக்கு 15 வருஷம் வரைக்கும் ஏமாற்றி வரோம். இப்போ அவராக செஞ்சு கொண்டமான ஆளுநர் கூட காணியை வந்து எங்களோட ஊருக்கு வந்து எல்லாம் பார்த்து அப்படியே மக்களை கூட்டத்துக்கு கட்டி எங்கள் டேமிக்கு கொடுத்து பார்த்துட்டு இது உண்மையிலே அவங்கள காண்டாலும் இந்த காணி கொடுக்க சொல்லி போயிட்டாங்க. ஆனால் டிஎஸ்சி தான் இல்லை. எங்கள்கிட்ட கொண்டு போய் நாங்கள் எல்லாம் கொண்டு கொடுத்தோம். போக்குறாக்க ஒன்றும் கொண்டு கொடுக்க இல்லை. இப்போ 2018 வந்து எங்களுக்கு பேமிட்டுக்கு எங்களை காணி நிற்கிறாங்க. ஆனால் அவங்களோட காணி ஒரு காணியும் இல்லைங்க. ஏழை மக்கள் வந்து குடிக்கல, காசுக்காராக, பணக்காராக, முக்கியக்காராக எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே 1-2 பேர் பிடிச்சிருக்காங்க. නල්ලූර් පට්ටාලිපුරම් සන්තෝසපුරම් වගේ ගම්මානවල වෙසෙන මුහුදු ආදිවාසීන් ඔවුන්ගේ ප්‍රධාන කර්මාන්තය වන මී කැඩීම ඒ මුල්කරගෙන අලුත් ආණ්ඩුකාරතුමාගේ පත්වීම ගැන සතුටු වෙලා ඒ සම්ප්‍රදායනුකූලව මේ පැණිගෙනත් බාර දුන්නා. ඒ වගේම මේ ප්‍රදේශය ටිකක් අමුතු ප්‍රදේශයක්. ඇත්තටම මෙහි මුහුදු ආදිවාසීන් ඉන්නවා කියන එකත් ලංකාවේ බොහෝ දෙනෙක් දන්නෙත් නැහැ. එහෙම ආදිවාසීන් කොටසක් ජීවත් වෙනවා කියන එක. ඔවුන්ගේ සම්ප්‍රදායික නිජබිම් වලට ප්‍රශ්න තියෙනවා. ඒ නිසා ඔවුන් මා සමග සුහදව සාකච්ඡා කරලා අද දවසේ මේ සතුටින් මාව පිළි අරගෙන ඊට අමතරව ඔවුන්ගේ ප්‍රශ්න විසඳීමට සඳහා අවශ්‍ය සහාය දෙන්නයි කියලා කිව්වා. ඒ වගේම විශේෂයෙන් සඳහන් කළා අලුත් ජාතික ජනබලවේගයේ රජය පිළිබඳ ඔවුන්ගේ බලවත් විශ්වාසයක් පවතිනවා. ඒ සඳහා ඔවුන්ට හැකි සහයෝගය දෙනවා මේ රටේ ඉදිරි ගමනට කියලා. இந்த முத்தூர் பக்கத்திலே அந்த ஆதிவாசி நிற்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. அந்த மாதிரி வந்து எங்களுக்கு இதை சந்திச்சுட்டு அவங்கள சொன்ன அவங்கள மிச்சம் சந்தோஷம் என்றா அப்படி தானே சொன்னேன். அப்படித்தானே மிச்சம் சந்தோஷம் என்றா என்பிபி இந்த புது அரசாங்கம் வந்து அவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்னமோ பிரச்சனை, காணி பிரச்சனை, சில பெரிய பிரச்சனை இருக்குது, அதுக்கு கொஞ்சம் சோல்வ் பண்ண கொடுக்க சொன்னேன். நாங்களும் சொன்னேன் எங்களுக்கு என்ன செய்யலும் என்றால் நாங்கள் கட்டாயம் செய்கிறோம். ஆனால் நாங்கள்
எல்லாரும் ஒற்றுமையாக அது நாங்கள் எந்த நேரத்திலும் சொல்ல மாதிரி எல்லோரும் இந்த மூது ஆதிவாசியும் மந்தலும் எல்லாரும் ஒற்றுமையாக நிற்க வேணும் அதுதான் எங்களோட டார்கெட் என்ன சொன்னது.